எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நம்ம பொதுவாக ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் போனோம்னா அங்கே வந்து ஸ்டார்டர்ஸில் டெம்புரான்னு ஒரு டிஷ் இருக்கும். அது ரொம்ப நல்லாயிருக்கும் வித் நைஸ் சட்டில் ஃப்ளேவர்ஸோட. ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டெம்புரா தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த ரெசிபிக்கு நல்ல பெரிய பெரிய ஜம்போ ப்ரான்ஸ் யூஸ் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். ஸோ வாங்க இந்த ப்ரான்ஸ் டெம்புரா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இறால் டெம்புரா பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 1 கிலோ டைகர் ப்ரான்ஸ்ன்னு சொல்கிற பெரிய சைஸ் இறால் எடுத்திருக்கேன். இறாலில் நரம்பு எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 2 பக்கமும் சின்ன சின்னதாக கட்ஸ் போடுங்க. ரொம்ப டீப்பாக கட் பண்ண வேண்டாம். நான் வால் பகுதியை அப்படியே வச்சுருக்கேன். ஆனால் இந்த வாலோட கடைசியை மட்டும் கட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இதை லைட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். இறால் டெம்புரா பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த டிப்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எந்த சைஸ் இறால் யூஸ் பண்ணாலும் சரி. கடாயில் இறாலை பொரிக்கிறதுக்காக தேவையான அளவு எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் சூடாக்குற நேரத்தில் இறால் டெம்புராக்கு தேவையான மாவு ரெடி பண்ணுங்க. ஒரு பாத்திரத்தில் 1 கப் மைதா, 1/2 கப் சோள மாவு, 1 டீஸ்பூன் உப்பு போட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டு சைடில் வச்சுருங்க. மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றுங்க. முட்டையை பீட் பண்ணுங்க. அடுத்து 1 கப் சில்லுன்னு சோடா வாட்டர் ஊற்றுங்க. உங்ககிட்ட சோடா இல்லைன்னா நீங்கள் ஐஸ் வாட்டர் ஊற்றி கொஞ்சம் குக்கிங் சோடா, அதாவது சோடா உப்பு போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இதில் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மாவை செழிச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் பொறுமையாக ஒன்றா கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் குக்கிங் சோடா போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. டெம்புராக்கான மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறால் டெம்புரா பண்ண ஆரம்பிக்கலாம். இறாலை மாவில் நல்லா டிப் பண்ணுங்க. இறால் பெருசாக இருக்கிறதுனால நான் ஒன்று ஒன்றா பொரிக்கிறேன். இறாலை நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துருங்க. எண்ணெயில இருந்து எடுத்த உடனே சூடாக சர்வ் பண்ணுங்க. பார்த்தீங்க இல்லையா, நல்ல ஜம்போ சைஸ் இறால் வச்சு இந்த ப்ரான்ஸ் டெம்புரா எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ஸோ இது வந்து ஒன்றும் இல்லை, அந்த மாவில் நம்ம டிப் பண்ணி நல்லா டீப் ஃப்ரை பண்ணி நல்ல ஒரு லைட் சோயா சாஸ் இல்லைனா டொமேட்டோ கெச்சப் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ பெரிய சைஸ் இறால் வச்சு தான் செய்யணும் இல்லை, உங்ககிட்ட எந்த சைஸ் இறால் இருக்கோ அதை நீங்கள் வச்சு செய்யலாம். ஆனால் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி செய்யுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.